ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷ் தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணோ யதீந்திர பிரவணம் வந்தே ரமிதா மாதரமுனிம் ஸ்ரீமத் கிருஷ்ண சமாக்வாய நமோ யாமுன சூனவே எத்கடாட்சைக்க லக்ஷாணாம் சுலபஸ்ரீதர சதா மன்னீர்காளிங்கே மணவாள மாமனிவன் பொன்னடியான் செங்கமல போதுகளை உன்னிச்சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல்கடன் அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். இந்த திருமாலை பிரபந்தத்தில் முதல் பாசுரம், அந்த முதல் பாசுரத்துக்கு அவதாரியை ஆரம்பிக்கிறார். முதல்ல சொன்னதெல்லாம் மொத்த திருமாலை பிரபந்தம் 45 பாசுரத்துக்கு மொத்தமாக சேர்த்து வச்ச அவதாரிகையில் வர பங்கிகளுக்கெல்லாம் விளக்கம் அனுபவித்தோம். இப்போது இந்த முதல் பாட்டு காவலில் புலனை வைத்துன்னு ஆரம்பிக்கிற இந்த முதல் பாசுரம் இருக்கு, அதுக்கு ஒரு அவதாரியை சொல்கிறார். முதல் பாட்டு திருநாமம் யமவசியதையை தவிர்த்து தரும் என்று இதனுடைய பாவனத்துவத்தையும் திருநாமம் கற்றாருடைய ராஜகுல மகாத்மியத்தையும் சொல்லுகிறது அப்படின்னு இங்கே அவதாரிகை. ஆரம்பமே என்ன ஆரம்பிக்கிறாரா, திருநாமத்தை யமத்தை சொல்கிறானோ, நாராயணா வாசுதேவா கோவிந்தான்னு சொல்கிறானோ, முதல்ல யமவசியதையை தவிர்த்து தரும். யமன் கிட்ட வரமாட்டான், இந்த ஜீவனத்தோட தொடமாட்டான், தூக்கின்னு போக மாட்டான். அப்போ யமலோகத்துக்கு போக வேண்டிய பாபத்துக்கு பலனான தண்டனை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாமம் சொல்லியாச்சுன்னா. அதில் இது பரம பாவனமானது. பரம பாவனம் இல்லை, பதீத்த பாவன சீதாராம்னு சொல்கிறா இல்லையா, பகவானுடைய நாமம் பரம பாவனமானது அப்படிங்கிறார். பரம பாவனம்னா என்னடா, நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் புசிக்கணும், நம்மளையும் சுத்தாத்மாவாக பண்ணிவிடும். க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா அப்படின்னாலே கீதையில் அது மாதிரி சீக்கிரமாக இவன் தர்மாத்மாவாயிடுவான்னா சுத்தாத்மாவாயிடுவான்னு அர்த்தம். அது அப்பேற்பட்ட பரம பாவனமானது பகவன் நாமம். அதோட திருநாமம் கற்றாருடைய ராஜகுல மகாத்மியத்தையும் சொல்லுகிறது. பகவன் நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சுட்டான்னா அப்புறமா நடன ராஜாவுக்கு ஃப்ரெண்டு மாதிரி நம்ம இனிமேல் ஒரு சேவகனுக்கு ஃப்ரெண்டு இல்லை, ராஜாவுக்கே நண்பன் ஆயிடுவோம். அது மட்டும் ராஜாவுக்கு நண்பன் அப்படின்றத காட்டிலும் ராஜா பக்கத்தில் தன் ஆசனத்தில் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு நான் சொன்னால் எப்படியோ அப்படி இவன் சொன்னான், எனக்கு என்ன வைபவம் உண்டோ அத்தனை இவனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உட்கார வச்சுட்டா அப்புறம் ராஜகுல மகாத்மியம் எப்பேற்பட்டதாக இருக்கும் நமக்கு. அது மாதிரி கிடச்சா, அது மாதிரி பகவான் நாமத்தை நம்ம சொல்ல ஆரம்பிச்சுட்டா நம்ம பகவானுக்கு சமமாகவே போயிடும். அப்போ என்னடான்னா பகவானுக்கு சமமாக ஆக்கி விடுமா பகவான் நாமம் நம்மளையே. விண்ணிலாரிலும் சீரியரேனாரே, வைகுண்டத்தில் இருக்கிறவாளை காட்டிலும் உயர்ந்தவா இங்கே பூமியில் இருக்கிறவானார். ஏண்டானா பகவான் நாமத்தை சொல்கிறாளே அப்படிங்கிறது போல. அதனால் இவளுக்கு ராஜகுல மகாத்மியம் கிடைச்சது போலே அப்படின்னு அவதாரிகளை சொன்னார். அதுக்கு அடுத்தது இந்த பாசுரத்தில் வரக்கூடியதான நாம பிரபாவம். காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலில் துழிதருகின்றோம் நமந்தவர் தலைகள் மீதே மூவுலகுண்டுமிழ்ந்த முதல்வானின் நாமம் கற்ற ஆவலிப்புடமை கண்டாய் அரங்கமான நகருளானே அப்படின்னு எல்லாம் பகவானை பார்த்தே பேசுகிற பேச்சு. அரங்கமான நகருளானே நின் ஆவலிப்புடைமை கண்டாய், நின் நாமம் கற்ற ஆவலிப்பு உடைமை கண்டாய் அப்படின்னு பகவானை பார்த்தே பேசுகிறார். அப்போ கேட்குறவன் பகவான் சொல்கிறது தொண்டடிப்படியாளார். இங்கே நின் நாமம் கற்ற என்று திருநாம வைபவத்தாலே வந்த இத்தை தந்தலையாலே வந்ததாக சொல்லுவான் என்னென்னில். திருநாமத்தை சொல்ல ஆரம்பித்தா அதனால இவன் பகவான் இதற்கே போய் தைரியமாக வந்திருக்கேன் பார் அப்படின்னு சொல்லிக்கலாம்படியா நிற்கிறார் இவர் தைரியமாக. என்ன ஆழ்வீர் இப்படி நிற்கிறீர் தைரியமாக, மார்பை நிமித்துண்டு தலையை நிமித்துண்டு இப்படி நிற்கிறீர, பண்ணின பாவங்கள்லாம் நினைவுக்கு இல்லையோன்னார். பாவமா எனக்கா, ஏது பாவம், ஏது யமவசியதை, ஒன்றுமே எனக்கு கிடையாது. ஏன்னா பகவானுடைய நாமத்தை அண்ட கொண்ட பலத்தில் நம்மளே பிரபாவசாலின்னு சொல்லிக்க தோணுமா? நாமம் நம்மளை இவ்வளோ பிரபாவசாலி ஆக்கித்தின்னு கூட சொல்ல தோணாதான். நின் நாமம் கற்ற ஆவலிப்பு உடவை கண்டாய் அப்படின்னு தானே பெருமைப்பட்டுக்கும்படியாக இருக்குமா. இது வரைக்கும் சம்சாரியாக இருக்கச்சு தன்னை கண்டா தனக்கே பிடிக்கலேன்னு இருந்தது போய் நாமம் சொல்ல சொல்ல தன்னை கண்டா தனக்கே பிடிக்கும்ன்ற. நம்ம பிறந்தது, நம்ம அம்மா நம்மளை பெற்றது சார்த்தமாச்சு, பிரயோஜனமாச்சு அப்படின்னு சொல்லலாம்படியாக இருக்குமா. அதில் என் திருநாம வைபவத்தினால தான் எனக்கு இவ்வளோ பெருமை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் போய் தனக்கே அவ்வளோ பெருமை இருக்கிறதா நினைக்க வைக்குமா அந்த நாமம். அந்த அளவுக்கு தானே பிரபாவசாலின்ற அளவுக்கு ஆக்கிடுமா. திருநாமத்துக்குள்ளது ஒரு சுபாவம் ஆய்த்திருப்பது. என்னால் தான் அவன் சௌக்கியமாக இருக்கான். பார்த்தியா, என்னை சொன்னான், என் பேரை சொன்னான், அவன் உச்சரித்தா அதனால் வைபவமாக இருக்கான், சௌக்கியமாக இருக்கான் பார். அது என்னால் தான் வந்தது, என் பிரபாவத்தால் வந்தது அப்படின்னு நாமம் சொல்லிக்காவான். பகவானுக்குரிய சுபாவம் இது. அதே சுபாவம் இங்கே காட்டுறார் எடுத்து. நாமத்துக்கும் அந்த சுபாவம் உண்டு.
அதுதான் இவனை உயர்ந்தவனாக பண்ணும். ஆனால் நான் பண்ணினேன்னு சொல்லிக்காது, அவனே தானே உயர்ந்தவனாயிட்டது மாதிரி அவனை அபிமானிக்கலாம்படியாக பண்ணிவிடுமா இந்த நாமம். இது அதனுடைய சுபாவம், நாமத்தினுடைய சுபாவம். இதுக்கு மேலே ஒரு திருஷ்டாந்தம் சொன்னார். ராமட மூட்டுவாரை போலே முகம் தோற்றாமே நின்று உபகரிக்கையாலே இவன் தானே செய்து கொண்டானாக அபிமானிக்கலாம்படியாயிருக்கும். உள்ளேந்து பகவான் எல்லாருக்கும் கிருபை பண்ணுறான், வேண்டியதை கொடுக்குறான். ஆனால் நான் தாண்டா கொடுத்தேன்னு காட்டிக்கிறது இல்லை. இவன் என்ன நினச்சிருக்கான், நம்ம பிரபாவத்தில் நமக்கே எல்லாம் நடக்கிறது, நம்ம பௌஷு எல்லாம் நடக்கிறது அப்படின்னு இவன் நினச்சிக்கிறான். ஆனால் இவன் பௌஷு இல்லை, இவன் பிரபாவம் இல்லை. உள்ளேந்து பகவான் அந்தரியாமையாக இருந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டே வரான், உபகாரம் பண்ணிகிட்டே வரான். இவனுக்கு அது புரியாது. பகவான் கொடுத்தான் இவ்வளோ வைபவமாக நம்ம இருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்காத தன் வைபவமாக தானே நினச்சிப்பான். இது பகவானுக்கு இருக்கிற சுபாவம், அப்படியே நாமத்துக்கு இருக்குது. இந்த இடத்துக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறார். ராமடம் ஊட்டுவாரை போலே அப்படின்னா, ராத்திரி வேளை மடத்தில் ஊட்டுவாரை போலே. இது என்னது அர்த்தம் அப்படின்னா, ஒரு அம்மா ஒரு பையன், அந்த பையன் வந்து 4-5 வயசு பையன், குழந்தை, பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருக்கா, பாடசாலையில் போய் படிச்சுட்டு வாடானா போயிட்டு வரான். சில சமயம் அப்படியே எங்கேயோ போய் பசங்களோட விளையாட போயிடுறான். பள்ளிக்கூடமே போகாதையும் இருக்கான். சில சமயம் போகிறான். வீட்டில் வந்து படிக்கிறதும் இல்லை, சரியான மார்க்கும் வாங்கிறது இல்லை. ஆனால் அப்பா இல்லாத பிள்ளை, கணவன் இல்லாத ஒரு மனைவியாக இருக்காயோ விதவியா, தான் குழந்தைய நல்லபடியாக வளர்த்து பெரிய ஆள் ஆக்கணும்னு ஆசைப்பட்றா. இவனும் படிக்கவே மாட்டேங்கிறான் எப்போ பாரு. அப்படிங்கச்சே அந்த பையனை பார்த்து படிடா படிடா படிடான்னு வாசலில் போய் படிக்கிற மாதிரி பாசாங்க பண்ணிட்டு ஓடியே போய்ட்றான் விளையாடுறதுக்கு. இன்றைக்கி அம்மா என்ன இருந்தாலும் குழந்தையாச்சு, தீபாவளி வருது, லட்டு பண்ணலாமேன்னு குஞ்சா லட்டு பண்ணலாம் அப்படின்னு லட்டு பூந்தி பண்ணி லட்டு பிடிக்கிறான். வாசனை வெளியில் விளையாடுற பையனுக்கு மூக்கை தொலைக்கிறது. ஓடி வந்தால் அம்மா 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 எனக்கு பிடிச்ச லட்டு பண்ணுறியாமா, எல்லாத்தையும் கொடுங்க எல்லாத்தையும் கொடுங்க. இந்த குழந்தைக்காக தான் ஆசையாக பண்ணுறா. 100 லட்டு பண்ணுறா. பிடிச்சி டப்பாவில் போட்டு மூடி வைக்கணும்னு பார்க்குறா. ஏன்னா நான் அதிகமாக சாப்பிட்டா உடம்புக்கும் ஆகாது, அந்த குழந்தைக்காக தான் பண்ணியிருக்கா. வச்சு கொடுக்கலாமே ஒரு 4-5 நாள் அப்படின்னு நினச்சி பண்ணி வச்சுருக்கா. இந்த குழந்தை இப்போயே கொடுன்னு கேட்கச்சே பண்ணி கூட முடிக்கல, அதுக்குள்ளால கேட்குறதுன்னு பார்த்தோன்னே படிடா நான் படிக்க மாட்டேங்கிறேன், லட்டுன்னு மட்டும் வந்து கேட்குறேன், போய் படிப்போம் அப்படின்னா. இல்லை எனக்கு நீ லட்டு கொடுத்தா தான் நான் படிப்பேன் லட்டு அப்படின்னு அட்டம் பண்ணிச்சே. அந்த அம்மாவுக்கு வந்த கோவத்தில் 4 அரை கொடுத்து போடா படிக்கிறதுன்னா வாசலில் போய் படி, இல்லைன்னா வீட்டை விட்டு போ, உனக்கு லட்டு கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்னு கோபிச்சுக்கிறான். அந்த பையனுக்கு உனக்கே சொரணை வந்து படிக்கணுமேன்ற ஆசையில் தான் வீட்டை விட்டு வெளில போனுட்டான். இது வந்து நிஜமான மனசோட சொல்லலை. அந்த அம்மா வாசலில் போய் உட்காந்து படிக்கிறதுக்கு தான் கோபத்தில் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டான். அந்த பையன் வாசலில் வந்து உட்காண்டான், படிக்கிறதுல புத்தி போல, லட்டு தரல, அம்மா வெளில போனுட்டா வீட்டை விட்டு, ரோஷப்பட்டுட்டான். இந்த அம்மா பண்ணி தான் நமக்கு உபகாரம் பண்ணி தான் நமக்கு ஆகணுமா, நம்மளே வீட்டை விட்டே போயிடுவோம், எங்கே போனாலும் நமக்கு வேண்டிய போஷுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சின்னா வீட்டில் அம்மாட்ட சொல்லாது போயிட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு லட்டு எல்லாம் பிடிச்சி வச்சுட்டு அந்த அம்மா வாசலில் வந்து இந்த பையன் உட்காந்துருப்பான், அவனுக்கு ஒரு லட்டாவது கொடுக்கலான்னு வாசலில் வந்து பார்த்தா இந்த பையனை காணோம். நிஜமாக போயிட்டான், எங்கே போயிட்டான் தெரியல, நம்ம பாட்டுக்கு அடிச்சு விட்டோம், வீட்டை விட்டு வெளில போடான்ட்டோம், நிஜமாகவே போயிடுச்சு போல இருக்கு இந்த பிள்ளை அப்படின்னு நினச்சிட்டு அக்கம் பக்கத்தில் தான் விசாரிச்சு, இங்கே விசாரிச்சு, ஊரடைக்க விசாரிக்கிறா. உங்கள் பையன் இந்த வீட்டுக்கு வரலையே அப்படின்னுட்டா எல்லாரும். இங்கே போய் கடைசியில் அவனுக்கு தோணித்து ஊரை விட்டு போயிருக்க மாட்டான், ஏன்னா இருட்டு பொழுது ஆகிடுது, அதனால் இங்கே தான் ஊரில் இருப்பான். நம்ம ஊரில் ஒரு சத்திர சாவடி இருக்குது, அந்த சத்திரத்தில் வேணால் போய் கேட்போம். ஏன்னா சத்திரத்தில் சாதம் போடுவா, தேசாந்தரிகள்னு வெளியூர்லேருந்து வரவங்களுக்குலாம் சாதம் போடுவா. அதை மாதிரி இடத்துல சாதம் போடுவான்னு இந்த பையனு தெரிஞ்சு வச்சுன்னா அங்கே போய் சாப்பாட்டுக்கு நிற்கிறானோ என்னமோ, அங்கே போய் தங்கியிருக்கானோ என்னமோ அப்படிலாம் நினச்சிட்டு இந்த அம்மா அங்கேருந்து அந்த மடம் இருக்கே சத்திரம், அதனுடையதான நிர்வாகஸ்தர் யாரோ அவரை போய் பார்த்து இந்த மாதிரி அடையாளம் சொல்லி, இந்த மாதிரி ஒரு பையன் 4-5 வயசு பையன் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்கச்சு. ஆமாம், ஒரு பையன் வந்தான், பசிக்கிறதுன்னு கேட்டான், உட்கார வச்சுருக்கேன், பூஜை ஆன உடனே அவனுக்கு சாப்பாடு தரேன்டான்னு சொல்லியிருக்கேன், பையன் உட்காந்துருக்கானா. அப்படியா உட்காந்துருக்கானா அப்படின்னு அங்கேருந்து வந்து பின்பக்கமாக நேரம் வந்து அந்த பையன் நம்மளை பார்த்தா ஓடிடுவானேன்னு பயந்துட்டு பின்பக்கமாக வந்து ஜன்னல் வழியாக வந்து எட்டி பார்த்தா பையன் தான் உட்காந்துருக்காங்க. நிறைய பையன் கூப்பிடக்கூடாது, இங்கேருந்து ஓடி போயிட்டா என்ன பண்ணுறது, ரோஷம் பிடிச்ச பையன். அதில் என்ன பண்ணாலாம் அந்த அம்மா என்ன பண்ணா, அந்த நிர்வாகஸ்தர் இருக்காரு அவர்கிட்ட போய் எங்கேயும் நிர்வாகஸ்தர்கிட்ட போய் நைஸாக ஒரு 4-5 லட்டை கொடுத்து, என் பையனுக்கு ரொம்ப பிடிச்ச சுவாமி, என் பையன் தான் அங்கே உட்காந்துருக்கான், கோபிச்சின்னு வந்துட்டான் வீட்டில் படிடானதுக்கு, அதனால என்னடான்னா வேறு வழி இல்லாத இந்த லட்டை நீங்களே கொடுத்துருங்கோ, நான் அங்கேருந்து ஜன்னல் வழியாக அவன் சாப்பிட்றத அழகாக பார்க்குறேன்,
அப்படிலாம் சொல்லி அந்த அம்மா இந்த லட்டை கொடுத்து அனுப்பிச்சு விட்டா. இவனுக்கு சாப்பாடெல்லாம் போடச்சவே அந்த நிர்வாகஸ்தர், அந்த மடத்தினுடைய நிர்வாகஸ்தர் என்ன பண்ணார்னா லட்டையும் போட்டார். உடனே அந்த பையன் லட்டை பார்த்த உடனே பூரிச்சு போயிட்டான். ஆகா, அந்த அம்மா கிட்ட லட்டு வேணும்னு கேட்டோம், ஆனால் அந்த அம்மா படிடா போடான்னு அடித்து வீட்டை விட்டு வெளில போகிற மாதிரி துரத்திட்டா. ஆனால் இங்கே நம்ம வந்த இடத்த பற்றியா லட்டு கிடைக்கிறது பற்றியா? அந்த அம்மா தரட்டா என்ன, எங்கே போனாலும் என் போஷு எனக்கே கிடைக்கிறது பார் அப்படின்னு நினச்சிட்டு தன்னுடைய பிரபாவம் நினச்சிட்டு அந்த லட்டு தனக்கே பிரபாவத்தினால கிடைச்சதுன்னு நினச்சின்னு சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆனால் அந்த கொடுத்து அனுப்பிச்சதான அம்மா இருக்கா பார்த்தீங்களா, அங்கேருந்து ஜன்னல் வழியாக நம்ம பையன் நம்ம பண்ண லட்டை சாப்பிட்றான் பிரியம்மா அப்படின்னு பார்த்து எப்படி சந்தோஷப்படுவாளோ மறைமுகமா. இதுதான் ராமடம் ஊட்டுவாரை போலே. கொடுத்தது யார் இந்த லட்டுன்னு அந்த பையனுக்கு தெரியல, இந்த மேனேஜர் தான் போடுறாளாக்குன்னு நினச்சி சாப்பிட்டுன்னு இருக்கான். ஆனால் கொடுத்ததான அம்மா அங்கேருந்து பார்த்து உள்ளேருந்து ஒளிஞ்சுண்டு வெளியிலேருந்து பார்த்து எப்படி அதை பார்த்து கண்ணீர் விட்டுன்னு இருக்காளோ, அது மாதிரி பகவான் அந்தர்யாமியா யாருக்கும் தெரியாத கண்ணுக்கு தெரியாத உள்ளே இருந்துட்டு, ஆனால் இந்த ஜீவனுக்கு சம்சார யாத்திரையில் எப்பப்போ எது வேணுமோ அதை உபகாரம் பண்ணி கொடுத்துட்டே இருக்கான். ஆனால் உபகாரம் பண்ணவன் யார் அப்படின்னு இவனுக்கு தெரியல. நம்மளுடைய பிரபாவம் நம்ம வைபவத்துக்கு நமக்கே எல்லாம் கிடைக்கிறது, நம்ம பௌஷுக்கு எல்லாம் கிடைக்கிறது அப்படின்னு இவன் எப்படி நினைப்பானோ, அது மாதிரி பகவன் நாமமும் யார் அதை சொல்லிட்டானோ அந்த நாமம் என்ன பண்ணிட்டானா எல்லாத்தையும் அவனுக்கு அள்ளி கொடுக்குமா. குலந்தரும் செல்வம் தந்திடும்னு ஆரம்பித்து மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லைனாரே, எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டு ஆனால் யார் கொடுத்தாலும் தெரியாதபடிக்கு ஒளிஞ்சுன்னு இருக்குமா அந்த நாமம். இது அத்தனமும் கிடைக்கப்பெற்றதான இந்த ஜீவன் என்ன நினைப்பான், நம்ம பிரபாவம் அப்படின்னு தான் நினைக்கும்படிக்கு அவன் பிரபாவமாக அவன் தலையில் பேரை கொடுத்துட்டு இது ஒளிஞ்சுன்னு இருக்கும், கொடுத்தது யாரும் தெரியாதபடி. இது நாம பிரபாவம் அப்படிங்கிறத இங்கே எடுத்துக்காட்டார். இப்படி நாம சங்கீர்த்தனத்தினுடைய பிரபாவம் சுபாவம் எல்லாத்தையும் எடுத்துக்காட்டார் இந்த பங்கியில் வியாக்கியானத்தில். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.